அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இன்டர்வியூ போஸ்ட் அதுக்குண்டான எக்ஸாம்ஸ் 20ஆம் தேதி நடந்துச்சு. ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்குண்டான கொஸ்டின் பேப்பர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கே தெரியும். ஆனா அது வித்தவுட் ஆன்சரோட தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ வித் ஆன்சரோட ஒரு 7 to 10 days கழிச்சு தான் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அனலைஸ் பண்ணி ஆன்சர் கீ போட்டிருக்கோம். ஆன்சர் கீ போட்டிருக்கோம். அந்த ஆன்சர் கீயை தான் பார்க்க போறோம். ஸோ இது சில நேரம் வந்து நம்ம ஆன்சர் பண்ணது ஏதாச்சும் தவறுதலா இருக்கலாம், தப்பா இருக்கலாம், சரியா? அதுவும் இல்லாம இது வந்து வெறும் டென்டேட்டிவ் தான். இதுதான் அக்யூரேட்டான ஆன்சர்ன்றது கரெக்டா சொல்ல முடியாது, சரியா? ஆனா முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் எடுத்துருக்கோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இது இனிமேல் வரக்கூடிய டிப்ளமோ, ஐடிஐ எக்ஸாம், ஏஇ எக்ஸாம்ஸ், ஸோ நான் இன்ட்ரி எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வெறும் நான் ஆன்சர் மட்டும் தான் சொல்ல போறேன், எக்ஸ்பிளனேஷன், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். ஸோ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்சர் எழுதிட்டு வந்தவங்களுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ ஆன்சருக்கு எனக்கு ஃபைலா வேணும் சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஈவினிங் உங்களுக்கு 6 o'clock வந்து கண்டிப்பா என்ன பண்ணுவோம், கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்க நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் தமிழ், அப்புறம் ஜிஎஸ், அப்புறம் மேத்ஸ். ஸோ இந்த மாதிரி வரிசையா வரப்போகுது. கண்டிப்பா என்ன பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல்ல. அதே மாதிரி நம்மளோட அகாடமி மெட்டீரியல்ல இருந்து, தமிழுக்குன்னு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருந்து மட்டும்தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இது. அதாவது 100க்கு 40 கொஸ்டின் அடிக்க நம்ம மெட்டீரியல் தாராளமா போகுது. 100க்கு 80 கொஸ்டின்ஸ் அடிக்கிறதுக்கே தாராளமா என்னது, நம்ம மெட்டீரியல் ஒண்ணு போதும். ஈஸியா நம்மளால என்ன பண்ணிடலாம், அடிச்சிட முடியும், சரிங்களா? ஈஸியா வந்து அடிச்சிட முடியும். ஸோ ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா என்ன பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மெட்டீரியல் சிலபஸை வாங்கி தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை தெரிஞ்சுக்காம. நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பிடிஎஃப் மெட்டீரியல் தான், அதையும் பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே என்னது, பிடிஎஃப் மெட்டீரியல் தான், சரியா? ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ டக்குன்னு ஆன்சர் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. ஸ்பீடா போற மாதிரி தான் இருக்கும், ஸோ கோச்சுக்காதீங்க, சரியா? ஓகே, இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. உண்ணுதல், இந்த உண்ணுன்றது நினைத்தல், சரிங்களா? உண்ணுதல்ன்றது சாப்பிடுதல். அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பொருந்து, பொறுத்து. தவறாக பொருத்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன். அதாவது ஆப்ஷன் டி அப்படின்றது தப்பு. ஸோ இது என்னன்னா, நான் சொன்னேன்ல, சம்டைம்ஸ் வந்து ஆன்சர் கீ தவறுதலாக இருக்கும், சரியா? அதனால பாத்துக்கோங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வரும், தவறாக பொருந்திய சொல்லை எடுத்து சரியான சொல்லை பொருத்தினேன் அப்படின்றது வரும், சரியா? ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கு கரெக்ட். ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்ட், சரியா? ஸோ வீடியோ பார்த்தா தெரியும். ஆன்சர் கீ நான் அப்டேட் பண்ணாலும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, சரியா? பிழையற்ற தொடரை கண்டறிக. எனக்கு கொடையாக ஒரு பொருளை தர வேண்டும். இக்கு வரும், ஒற்றுப்பிழை அதான் வந்து சொல்லியிருப்பாங்க, ரைட்டா? நெக்ஸ்ட், மனத்துக்கண் மாசிலனாதால் என்று திருக்குறள் அறத்தை கூறுகிறது. சோ மனத்துக்கண் மாசிலனாதால் இதான் வந்து கரெக்டானது, ரைட்டா? அடுத்து, ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு கூடம் இருந்தது. அதாவது உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஓர் வரணும், உயிர்மை எழுத்து வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வரணும். அப்ப ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரியா? அதாவது உயிர் முன் ஓர், உயிர் மெய் முன் ஒரு, சரியா? அதனால இதான் எல்லாத்துக்குமே. அடுத்து எழுத்துப்பிழை. மதியழகன் தீக்காயம் ஏற்பட்ட இடத்தில் உடனடியாக தண்ணீர் கொண்டு குளிர வைத்தான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நீக்குதல் எனும் சொல்லின் எதிர்ச்சொல். நீக்குதல்னா என்னது, அழிக்கிறது. அப்புறம் அழிக்கிறதா என்னது, சேர்க்கிறது, சரியா? நீக்குதல்னா ஒரு இடத்துல இருந்து பிரிச்சு எடுக்கிறது, இன்னொன்னு சேர்த்தல். அடுத்து சரியான இணை எதுன்னு பாத்தீங்கன்னா மையல் விருப்பம். சரியான குறிப்பு பெயரச்சம். குறிப்பு பெயரச்சம்னாலே பண்பை உணர்த்தக்கூடியது. அப்ப இதுல வந்து பண்பு அளவு எதை உணர்த்தக்கூடியதா இருக்கிறது, சிறிய கடிதம், சரியா? அந்த வடிவத்தை குறிக்கக்கூடியதா இருக்கு. ஆற்று என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயர் என்ன, ஆற்றுவான். ஆற்று என்ற வேர் சொல்லோட வினையாளனின் பெயர் ஆற்றுவான். வளர் என்ற வேர் சொல்லின் வினையச்சம் வளர்த்து. வினையச்சம் வளர்ந்த அப்படின்னா என்னது, அது வராது, இதுதான் வினையச்சம். பணி, பணிந்து. படித்தான், அதோட வேர்ச்சொல் படி. அடுத்து நெக்ஸ்ட், நடக்கிறது, அதோட வேர்ச்சொல் நட. இதெல்லாம் நம்ம மெட்டீரியல்லே இருக்கு. இதெல்லாம்
சரியா, அதான் பாத்துக்கோ. ஒருமை பன்மையை அறிந்து தவறான தொடர். அவர்கள் விருந்தினர் அல்லர், இதான் சரியானது. நீர் இங்கே தேங்கியிருக்கிறது, நீர் இங்கே தேங்கியிருக்கிறது. நேரடியாக விடை இருந்தால் அது என்ன விடை? வெளிப்படை விடை. சரியா, அவு எனும் எழுத்துக்கு என்ன எழுத்து? ஊன்னு வருதா லாஸ்டா, அதான் ஊ. சரியா, ஐனா இ, ஐக்கு நம்ம எழுத்து இ. சரியா, ஓகே. கடலுக்கு வேறு பெயர் என்னது? பறவை. இந்த பறவைனா புல் அப்படின்னு சொல்லுவாங்க, புல். சரியா, அது பின்னாடி கேட்டிருப்பாங்க பாரு. அடுத்து காலமலை தூறலிலே, காலமலை தூறலினா சிறப்பு நகரம் வரும். தூறலிலே இது கரெக்ட், கலையா இது கரெக்ட், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். விடு, விடுனா பிரிஞ்சு செல்றது, வீடுனா குடியிருப்பு, ஆப்ஷன் என்னது? பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், விழித்து கூட்டல் எழும் எனும் சொல்லை சேர்த்தலுக்க கிடைக்கும் சொல் விழித்தலும். நீளம் கூட்டல், இதெல்லாம் வந்து என்னது? இதெல்லாம் நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல எல்லாமே பக்காவா இருக்கு. நீளம் கூட்டல் வான், நீலவான். இவை எட்டும் சேர்த்தலுக, இவை எட்டும், இதெல்லாம் கரெக்டா இருக்கு. எல்லாமே இது பக்காவா எல்லாமே. இந்த 4 கொஸ்டின்ஸுமே என்னது? அப்படியே நம்ம மெட்டீரியல்ல இருக்கு, நம்ம மெட்டீரியல்ல இருக்கு பக்காவா. ஸோ தயவுசெய்து மெட்டீரியல் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து போய் பார்த்து வாங்குங்க. ஸ்டாம்ப்ல பார்த்து வாங்கினாலே உங்களுக்கு போதும். இதுலதான் இருந்து வந்திருக்கு, வேற எதுவுமே மாறல உங்களுக்கு. சரியா, அதனால நல்லா யோசிச்சுட்டு முடிவெடுங்க. சரிங்களா, எல்லாம் யோசிச்சுட்டு முடிவெடுங்க. இதுல இருக்குன்னு மட்டும்தான் உங்களுக்கு என்ன வருது? கொஸ்டின்ஸ் வருது. தயவு செய்து என்ன பண்ணிக்கோங்க, இங்க பாருங்க, நீக்குதல் என்னது? சேர்த்தல் வருதா? கொஸ்டின்ஸ் வருதா? இதுல இருந்துதாங்க வந்திருக்கு, வேற எதுவுமே இல்லை. சரியா, அதனால யோசிங்க. ஒத்தா இருக்கான்னு பாருங்க, பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. சரிங்களா, ஒத்தா இருக்கான்னு பார்த்துட்டு தாராளமா வந்து என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கிறது உங்களுக்கு நல்லது. சரியா, ரைட். நெக்ஸ்ட், வானம் அளந்தது, வானம் கூட்டல் அளந்தது. சரியா, 26 பூவின் நிலைகளை குறிக்கும் சொல், ஆப்ஷன் பி. அவன் நன்கு படித்தான், அதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். அதனால் வாசிச்சு பார்க்கணும் இதெல்லாம். உத்தியோகம் அப்படின்றது பணி, உத்தியோகம் அப்படின்றது பணி, தமிழ் எழுத்துல. உதக மண்டலம் என்னது? உதகை, அதோட மறு பெயர் உதகு. புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. புல் என்பதன் வேறு பெயர் பறவை, இப்பதான் பார்த்தோம். ஒத்தடம். சோ இதை பார்த்தோன்னே எனக்கு நல்லா ஞாபகம் வந்துச்சு, குரூப் 4ஓட கொஸ்டின் தான் ஞாபகம் வந்துச்சு. ஓலாக்கம் ஞாபகம் இருக்கா? ஓலாக்கம், இதான் வந்து எல்லாருக்குமே ஞாபகம் வந்திருக்கும். சோ என்ன எழுத்து வழக்கு சொல்? ஒற்றடம் அப்படின்றதா கரெக்ட். திங்கள் அப்படின்னா என்னது? மாதம், சந்திரன். இது கூட இப்ப இருக்கு, இப்பதான் காமிச்சேன். எங்க பாருங்க, இது கூட நம்ம இதுல அப்படியே இருக்கு, இந்த இருக்கு பாருங்க. திங்கள், மாதம், நிலவு, மாதம், சந்திரன், எதுனாலும் என்னது? திங்கள் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா, ரைட். நெக்ஸ்ட், ஒரு பொருட்பன்மொழி. சூரியன் பருதி வெய்யும். சூரியன் என்னது? பருதி வெய்யும். சோ அது கொடுக்கல, அது இன்னொருல இருக்கும். சரியா, ரைட். அடுத்து அகர வரிசை, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது வந்து பருதி வெய்யும். பொருந்தா சொல், இதெல்லாம் என்னன்னா வினைய கொடுத்துருக்கு, ஆனா சித்திரன்றது மாதத்தை கொடுத்துருக்கு. அதனால ஆனை, கும்பன், குண்டு, குதிரை, வாளி, சிறுமணி ஆகியவை எது? சம்பா நெல்வையை குறிக்கக்கூடியதாக இருக்கும். நான் கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்றது என்னோட நாலேஜ் வச்சுதான் போட்டிருக்கேன். சரிங்களா, ஏதாவது தவறுதல் இருந்துச்சுன்னா கீழே தாராளமா கமெண்ட் பண்ணுங்க. சரியா, பசுமையான காணுதலை காட்சிக்கு, பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. சரியா, அது மீனிங்க பாத்துக்கணும். பசுமையான காட்சியை காணுதல் கண்ணுக்கு நல்லது. ஓரெழுத்து ஒரு முறையின் பொருள். வவ்வுன்றது என்னது? கவர், வவ்வுன்றது கவர். இளமை என்னும் சொல்லின் எது சொல்? முதுமை. என்னே இதன் பெருமை, இது என்னது? வியப்பு, உணர்ச்சி குறி. அடுத்து பொருந்தா இணை என்னன்னு பாத்தீங்கன்னா முற்றுப்புள்ளி. முற்றுப்புள்ளினா ஸ்டாப். அப்ப அந்த இடத்துல சென்டென்ஸ் முடிஞ்சிச்சு, அந்த இடத்துல பொருட்கள் என்னும் விலை வராது, அதுதான் கொடுத்திருப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து டக்குன்னு தப்பா தான் போட்டிருக்கோம். எது கரெக்டா இருக்கோ அது சரியா போட்டிருக்கோம், ஆனா இங்க வந்து எது தப்பு அப்படின்னு கேட்டிருக்கோம். சரியா, திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது, செய்யப்பாட்டு வினை. கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்னா செய்வினை. சரியா, ஓகே. சரியான தொகைமேரவை தேர்ந்தெடுது, கற்புவியல் அப்படின்றதா கரெக்ட். ஆட்டு மந்தை, மக்கள் கூட்டம், மக்கள் கூட்டம், ஆட்டு மந்தை. அடுத்து பொருந்தாயினை. பூக்கொய், இலைப்பறி, கூடை முடை, பானை, பனை, பானை, வரைதல் அப்படின்றதா வரும். அடுத்து மரபு பழையற்ற தொடர் என்னது? புறா புணுகும், காகம் கரையும்,
குருவி கூவும், குயில் கூவும், சாரி. கத்திரியோட நிலைநிலை என்னன்னா நாற்று. இதெல்லாம் இருக்கு. இந்த மரபு பிள்ளையெல்லாம் நம்ம இதுலயே இருக்கு அப்படியே. சரியான தொடர் என்னது? நேற்று மழை பெய்தது என்பதுதான் சரியான தொடர். ஒன்றன் பாலை குறிக்கும் சொல் வந்தது. அக்ரிணை அல்லாத சொல் தளபதி. ஒருமை பன்மை. உயர்ந்தோர் தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். சரியா? தம்மை தாமே புகழ்ந்து கொள்ள மாட்டார்கள். கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்றது செய்வினை தொடர். புத்தகம் காணாமல் போயிற்று. செய்யப்பாட்டு வினை வாக்கியம். சரியான சொற்றொடர் வாய்மை எனப்படுவது மற்றவருக்கு தீங்கு தராத சொற்களை சொல்லுதல். ஆப்ஷன் சி. அடுத்து கீழ்காணும் தொடர்களில் ஒரு பொருளை தரும் இணை நீரினை சுட்டும். சரியானது. தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தாள். பாராட்டி சீராட்டி. அடுத்து வெதர் அப்படின்னா வானிலை. காலநிலைனா கிளைமேட். ஓகே, நெக்ஸ்ட் இன்டர்நெட். சோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 13ல இருந்து 15 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த 15 கொஸ்டினுமே எதுல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த மெட்டீரியல் இருந்து மட்டும்தான் கேட்டாங்க. சில கொஸ்டின் 2-3 கொஸ்டின் தான் மாறி இருக்க தவிர மத்த எல்லாமே பக்காவா வந்துருச்சு. மத்த எல்லாமே எப்படி இருந்துச்சு? பக்காவா இருந்துச்சு. இந்த இருக்கு பாருங்க. இந்த இருக்கு பாத்தீங்கன்னா வானிலைனா வெதர், வலசை மைக்ரேஷன். சாம்பிள்ல கொடுத்துருக்கிறதுல இருந்தே நீங்க 2-3 கொஸ்டின் அடிச்சிடலாம் போல. அந்த மாதிரிதான் கொடுத்துருந்தாங்க. சரியா? சோ இது எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துருந்தேன். டெலகிராம்ல நான் ஃப்ரீயாவே கொடுத்துருந்தேன் இந்த மெட்டீரியல். தயவு செய்து இந்த யூனிட்டை நான் டெலகிராம்ல ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அசால்ட்டா இந்த 15 கொஸ்டின் தாராளமா அடிச்சிருக்கலாம். ஆர்ட் கிரிட்டிக் என்பது கலை விமர்சகர். இன்டர்நெட்னா இணையம். ஸ்பேஸ்னா என்ன? விண்வெளி. அப்ப ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ்னா என்ன? பாருங்க, ஸ்பேஸ் ஒண்ணு, ஸ்பேஸ் ஒண்ணு, வான்வெளி. சரியா? அடுத்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேசை மாநாடு. அலோகேஷன் அப்படின்னா மதிப்பீடு. டிரான்ஸ்பிளேஷன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ப்ராசடினா யாப்பிலக்கணம். இதெல்லாம் 15 கொஸ்டின் வரை கேட்டிருக்காங்க. அக்ரானமினா உளவியல். அடுத்து திருக்குறளில் கூறியுள்ள அறநெறி கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து கூறுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இந்த விருது யாரால் வழங்கப்படுகிறது அப்படின்றது கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசால தான் வழங்கப்படுகிறது. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இதெல்லாம் பழமொழி. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இதெல்லாம் பழமொழி. ஈஸியா இருக்கு. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம மெட்டீரியல்ல இருக்குங்க. தயவு செய்து ப்ரூஃப் வீடியோ கூட தாராளமா நம்ம போடலாம். ப்ரூஃப் வீடியோ கூட தாராளமா நம்ம போடலாம். சரிங்களா? சோ அதெல்லாம் யோசிக்காம வாங்கிக்கோங்க. பிடிஎஃப் மெட்டீரியல் தான், புக்கா வராது. அதையும் பாத்துக்கோங்க. காணல் நீர் அப்படின்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இருக்காது. சரியா? எண்ணி செயல்படாமை அப்படின்னா அவசர குறுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அவசர குறுக்கை, எண்ணி செயல்படாமை. திண்டுக்கல் பூக்கள் உற்பத்தியில் கொடிகட்டி பறக்கும் நகரமாக விளங்குகிறது. அடுத்து கண்ணினை காக்கும் இமை போல என்னது? அக்கறையா பாத்துக்கிறாங்களா? நெக்ஸ்ட் கிணற்று தவளை போல அப்படின்றது வெளி உலகம் தெரியாமல் இருக்குது. அதாவது கிணத்துக்குள்ள இருக்க தவளைக்கு வெளி உலகமே தெரியாது. எலியும் பூனையும் போல, இது என்னது? எதிரியாகும், எதிரி. அடுத்து இதெல்லாம் 5 கொஸ்டின் பக்காவா அடிச்சிருக்கலாம். நீங்க இந்த 100க்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 80 கொஸ்டின் அசால்ட்டா நீங்க அடிச்சிருக்கலாம். 20 கொஸ்டின் வேணா கொஞ்சம் டஃபா இருக்கலாம், மற்றபடி ஈஸி தான். உதகை கொடைக்கானல். சோ இந்த பேராகிராஃப் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. 76க்கு ஏ, 77க்கு சி, 78க்கு பி, 79க்கு சி, 80க்கு டி. ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் என்ற தொடரின் தமிழாக்கம் எது? வேட்பாளரிடம் கேண்டிடேட்ஸ். அடுத்து பேட்டர்ன்னா காப்புரிமை. மைக்ரேஷன்னா வலசை. இப்பதான் காமிச்சேன் உங்களுக்கு. ரிவியூவலிசம்னா மீட்டு உருவாக்கம், புதுசா உருவாக்குறது. அதாவது பழைய இருக்கிறத புதுசா மீட்டு உருவாக்குறது. ரீஅனைசன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஆப்ஷன் டி, மறுமலர்ச்சி. சரியா? அடுத்து அறிக அறிவியல் எனும் அறிவியல் இதனை நடத்திய ஆன்மீக துறவி யாரு? குன்றக்குடி அடிகளார். குற்றால முனிவர் என புகழப்படுகின்ற கவிஞரை கண்டறிய யாரு? டி.கே. சிதம்பரனார். டி.கே. சிதம்பரனார். இருண்ட வீடு யாரு நூலை ஏற்றுனா? பாரதிதாசன். இதெல்லாம் கடைசி யூனிட் 8ல 15 கொஸ்டின் கேட்பாங்கல்ல, அதுல கொஸ்டின். தாயகத்துக்கு சென்ற போப் 1885 908 வரைக்கும் எதை படிச்சாராம்? தமிழ், சமஸ்கிருதம். கண் என்ற சொல்லோட தோடாமொழி கண்ணு. தென்மொழி தமிழ் சிற்று இதோட இதழ்கள் வாயிலாக தமிழர்களை உலக பரப்பியர் யாரு? பாவலேறு பெருஞ்சித்தனார். மொழி நாயர் யாரு? தேவநேய பாவனார். இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டு காணப்படும் மொழி தமிழ் மொழி. கடற்கோள்களால் கொல்லப்பட்ட பழந்தமிழ் குமரி கண்டம் எது? லெமூரியா கண்டம். வேளாண் வேதம். இதெல்லாம் அடிக்கடி கேட்கிறாங்க. நாலடியார்.
அடுத்து பண்ணெனாம் பாடற்கிய பின்றை கண்ணெனாம் கண்ணோட்டம் இல்லாத கண் எது எடுத்துக்காட்டு ஓமை அணி. சரியாக சீரமைய பெற்ற குரல் என்னதான் கற்ற செல சொல்லுவார், கற்ற செல சொல்லுவார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா முக்கியமா நம்மளோட எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாம் மெட்டீரியலுமே அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் பேட்சுமே உங்களுக்கு வரப்போகுது. கண்டிப்பா என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. பிடிஎஃப் மெட்டீரியலை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் தான் புக் கிடையாது. சரியா? 98வது பாத்தீங்கன்னா வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள் யானையால் யானையா தற்று. இதுல சொல்லக்கூடிய விலங்கு எது யானை. சரியான குரட்பா வரியாறு கொண்டு ஈவது ஈகை மற்ற எல்லாம் குறியீர்ப்பை நீரது உடைத்து. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்து குரட்பாவில் விடுபட்ட சீரனையிட்டு நிரப்புக என்னது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். இதுதான் வந்து சரியான விடை. ஸோ 100 கொஸ்டின் பார்த்தாச்சு. ஸோ ஆன்சர் கீ வேணா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆன்சர் கீ நம்ம என்ன பண்ணுவோம் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம்ல மறக்காம ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.